தேமுதிகவுக்கு பெரிய அளவில் அது செல்வாக்கு இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் சொல்கிறார். ஏற்கனவே அவங்க பெரிய செல்வாக்கு இல்லை அந்த கட்சிக்கு போதிய அளவுக்கு 2011க்கு பிறகு அவர்கள் தொடர்ந்து தோல்விகளை தான் சந்தித்து வருகிறார்கள். இந்த ஐபிஎல் ஏலத்தில் கிரிக்கெட் வீரர்களுக்கு அந்த ரேட்டை தூக்கி விடுறது போல் எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு ராஜ்யசபா சீட் வழங்குற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டு செல்வாக்கு இருக்கிற மாதிரி கடைசி வரை கொண்டு திமுகவிட்ட அதிக தொகுதிகளுக்கு அவர் ஏலத்துக்கு அனுமதித்து விட்டார் என்று பொங்கலூர் பழனிசாமி பொங்கலூர் மணிகண்டன் சார் சொல்கிறார். ஒன்று. இன்னொன்று ரெண்டாவது என்னதென்றால் ஒரு ஓ பன்னீர்செல்வம் மறைமுகமாகவே திமுகவுக்கு ரொம்ப காலமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்றது. இது ரெண்டும் உண்மையா சார்? அதாவது அண்ணன் பொங்கலூர் மணிகண்டன் பேசுகிறப்போ செல்வாக்கு இல்லாத கட்சி தேமுதிகன்னு சொல்கிறாரு. அண்ணனுக்கு ஒன்று நினைவுபடுத்துகிறேன். 2024 தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மொத்தம் 8 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்தது. உங்களுக்கு டெபாசிட் காப்பாத்தினாங்கல்ல, உங்களுக்கு டெபாசிட் மீந்துச்சு இல்ல, டெபாசிட் நீங்க வாங்குனீங்கல்ல, அதுக்கு காரணமே தேமுதிக தான். அந்த தேமுதிக இல்லைன்னா 40க்கு 40ல அதிமுக டெபாசிட் இழந்திருக்கும். எந்த தொகுதிகளில் தான் சார்? 8 தொகுதியில தான் மட்டும்தான் டெபாசிட் இழந்தது. அந்த தொகுதிகளெல்லாம் டெபாசிட் இழந்ததுக்கு காரணம் இல்ல மத்த 32ல டெபாசிட் வாங்கிச்சு பாருங்க. அந்த டெபாசிட் காப்பாத்தி விட்டதே தேமுதிக தான்றத அண்ணன் புரிஞ்சுக்கணும். செல்வாக்கு இல்லாத கட்சியில ஏன் 2004ல போயிட்டு, அதாவது 2024ல போய் கூட்டணி வச்சுக்கிறீங்க? 2011ல உங்களோட அம்மையார் ஜெயலலிதா இருக்கிறப்ப ஏன் கூட்டணி வச்சீங்க? கூட்டணி வச்சு அவர்களை கூட்டணிகளா சேர்த்துப்பீங்க. இன்றைக்கு திமுக பக்கம் வர்றப்ப மட்டும் அந்த கட்சியை செல்வாக்கு இல்லாத கட்சி அப்படின்னு ஓரம் கட்டுறது. 2021 தேர்தலில் 0.43 தான் அவங்களோட ஓட்டிங் பெர்சன்டேஜ். 2.5 லட்சம் ஓட்ட தான் வாங்கியிருக்காங்க. இதுவே அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்குற போது 2006ல தமிழ்நாடு ஃபுல்லா தன்னிச்சு போட்டிட்டாரு. அப்போ அந்த கட்சி வாங்கிய வாக்கு சதவீதம் 8.6%. சரி, எப்பயுமே வாக்கு சதவீதம் எதை வச்சு நிர்ணயிப்பாங்கன்னா சேர்ற கூட்டணியை பொறுத்து. உங்க கூட சேர்ந்தா அப்படிதான் வாக்கு சதவீதம் வாங்க முடியும். இப்ப திமுக வந்திருக்கிறாங்கல்ல, பார்க்க தானே போறீங்க 2026 முடிவுகள்ல தேமுதிக எவ்வளவு வாக்கு சதவீதத்தை வாங்குதுன்னு பார்க்க தானே போறீங்க. திமுக கூட்டணி எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்குதானே பார்க்க போறீங்க. அதே மாதிரி அதிக விலைக்கு வாங்கிட்டீங்களோன்னு வருத்தப்படுறாரு சார். விலைக்கு வாங்குறது, பொட்டி மாத்துறது, அதெல்லாம் அதிமுகவுக்கு கைவந்த கலை. பாஜகவுக்கு அது கைவந்த கலையான்னு தெரியாது. ஈடியை வச்சு மிரட்டி கூட்டணி கூப்பிடுறது, தேர்தல் அதாவது ஏதாவது கோர்ட்ல கேஸ் இருக்கானா அந்த கேஸை வச்சு மிரட்டி கூட்டணி கூப்பிடுறதெல்லாம் அது உங்களுடைய வித்தை. இன்றைக்கு எதையும் வச்சு பயந்தெல்லாம் யாரும் வர கிடையாது. மக்களுக்கு யாரு நல்லது செய்யறான்னு பாக்குறாங்க, அதுக்கு திமுக வராங்க. ஒரே ஒரு புள்ளி விவரம் மட்டும் சொல்லிடுறேன். 2016ல அன்றைக்கு அதிமுக எதிர்ப்பு மனநிலையில இருந்த எல்லா கட்சிகளும் மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க சார். 2016ல அன்னைக்கு பழம் நழுவி பாலில் விழும் என்று எங்களுடைய தலைவர் கலைஞர் சொன்னார். ஆனால் அன்னைக்கு வரல. அதிமுக எதிர்ப்பு மனநிலை இருந்தவர்கள் மக்கள் நல கூட்டணியை உருவாக்குனாங்க. இன்னைக்கு மக்கள் நல கூட்டணி முழுமையாக திமுக வந்துட்டாங்க. அன்னைக்கு ஒருவேளை இல்ல, என்னுடைய ஒரு கால்குலேஷன் மட்டும் சொல்றேன். இன்றைக்கு திமுக வந்திருக்கிற மக்கள் நல கூட்டணியில் இருந்த கட்சிகள் ஒருவேளை 2016ல வந்திருந்தால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர், முதல்வராக திமுக தான், திமுகவை சேர்ந்த எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அன்றைக்கு முதல்வராக இருந்திருப்பார். ஏன் நான் சொல்றேன், அன்றைக்கு அதிமுக பெற்ற வாக்கு சதவீதம் 41.3. திமுக வாங்கிய வாக்கு சதவீதம் 40.1. இதுக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. அன்னைக்கு மக்கள் நல கூட்டணி வாக்கு வாங்கிய சதவீதம் 6%. அன்னைக்கு அந்த 6% திமுக பக்கம் வந்துருச்சுன்னா, அதாவது அதிமுகவுக்கு அன்னைக்கு பேரடியா இருந்திருக்கோ. அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்திருப்பார். அன்றைக்கு காரணம் இன்னொரு கணக்கு சொல்றாங்க. இல்ல, காங்கிரஸுக்கு ஒரு 41 சீட்டு கொடுத்ததுனாலதான் அந்த 2016 தேர்தலில் அந்த தோல்வியை நோக்கி திமுகவை பின்னால இழுத்து. இல்ல, அதை நான் எதிர்க்கிறேன். அதை நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன் சொல்றேன்னா 41 சீட்ல 40.1% வாக்கு பெற்று இருக்கு நான் சொல்றேன். அதுல எப்படி நீங்க 40 தொகுதிகள் கொடுத்ததுனால எப்படின்னு இல்ல. எங்களுடைய அந்த கூட்டணி பங்கீடு என்பது சரியான முறையில் தான் நடந்தது. இந்த மக்கள் நல கூட்டணி அன்றைக்கு சேர்ந்ததுனால அன்னைக்கு ஆட்சி திமுக அன்னைக்கு பால்ல தான் விழுந்திருக்கும். இன்னைக்கு தேன் கலந்த பால்ல விழுந்திருக்கு. நாங்க ஏன் தேனுன்னு சொல்றோம்னா, 5 ஆண்டு கால ஆட்சியில மக்கள் எல்லாம் அந்த தேனை ருசித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேனு எங்களுடைய திட்டம்.
இன்றைக்கு பாத்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கும் அட்லீஸ்ட் ஒரு பயனாளி ஒரு திட்டத்திலேயாவது பயன்பெறுகிற பயனாளியே இன்றைக்கு நாங்கள் பெற்று இருக்கிறோம். ஆனா உங்க ஆட்சியில் அந்த மாதிரி இல்ல. ஸ்கூட்டர் கொடுக்குற நீங்க, கூப்பன் கோப்டெக்ஸ் கூப்பன் கொடுக்குற நீங்க, ஒண்ணுமே செயல்படுத்தலையா. அதுக்காக தான் 2011 உங்களுக்கு எதிரான மனநிலை இருந்தவங்களா ஒரு கூட்டணி போட்டாங்க. அவங்களுக்கே இப்ப தெரிஞ்சிடுச்சு அதிமுகவையும் பாஜகவையும் எதிர்க்கணும்னா திமுக தான் சரியான விடை. இவங்க ஏன் தேமுதிக பத்தி பேசுறாங்கன்னா, தேமுதிக ஈடிய கண்டு பயப்பு இல்ல, இன்கம் டேக்ஸ் கண்டு பயப்பு இல்ல. இந்த பழம் புளிக்கும் எட்டல புளிக்க ஒடுங்கிருக்காங்களா போ இடைமைக்காரங்க. அதாவது இதெல்லாம் அவங்க ஏதாவது பேசிக்கிட்டாங்கன்னா விரக்தியில பேசுறாங்க. நம்ம கிட்ட வருவாங்க, ஒரு பெரிய கட்சி தேர்தலை முன்னிட்டு வரப்போகிறது வரப்போகிறது வரப்போகிறது. எங்க சார் வந்துச்சு? எல்லாம் திமுகவை நாடி வருகிறார்கள். உங்க சைடுல எதிர்கட்சியில இருக்கிற அதிமுகவை சேர்ந்த ஐயப்பன் இன்றைக்கு பேசுகிறார், சட்டமன்ற உறுப்பினர் அழகா பேசுறார். இன்றைக்கு நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறார் முதல்வர், மீண்டும் அவரே முதல்வரா வரணும். சரி, அவர் நாங்க கட்சியில இருந்து நீக்கிட்டோங்க, அவர் அதிமுகவே இல்லைன்னு கூட அண்ணன் மறுக்கட்டும். இன்னைக்கு பாஜகவை சார்ந்த ஏதாவது சென்னை மாநகராட்சியில ஒரே ஒரு கவுன்சிலர் தான். அந்த கவுன்சிலர் அம்மா பேசுறாங்க, என்னுடைய வார்டுக்கு திட்டங்களை அள்ளி தந்திருக்கிறார் முதல்வர். பாஜகவை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் பேசுறாங்க திமுக பத்தி. அப்போ எதிரணியில இருப்பவர்களும் புகழக்கூடிய அளவுக்கு திமுக இருக்கு. அதே மாதிரி சார் தேமுதிக வந்ததா, ஒரு கூட்டணி கட்சி வந்ததா எல்லாரும் பேசுறாங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, எங்க குடும்பம் ஒண்ணு சேர்ந்திருக்கு. 31/1990 விஜயகாந்த் மற்றும் அன்னியார் அவங்களுடைய அக்கா பிரேமலதா அவர்களுடைய திருமணத்தை நடத்தி வைத்ததே தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அவர் திருமணம் மட்டும் இல்ல, அக்கா தமிழிசை அவர்களுடைய திருமணத்தை நடத்தி வைத்ததும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அன்றைக்கு திருமணத்தை நடத்தி வைத்ததும் அவர் தான். திருமணம் நடத்தி வச்சு அவங்க எதிர்கூட்டணி போயிடுறாங்க. அண்ணா அறிவாலயத்தில் நடந்தது. நான் ஏன் அதை குறிப்பிட்டு சொல்றேன்னா, அண்ணா அறிவாலயத்திற்கு திடீர் என்று வந்து விட்டார்கள். திடீர்னு வரல, அவங்களுக்கு திருமணம் ஆனதே அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கத்துல தான். அதனால எங்க குடும்பம் ஒண்ணு சேர்ந்திருக்கு. எங்கள் குடும்பம் ஒற்றுமையா இருக்கிறத பார்த்து அதிமுக பதட்டமடையும், தூக்கத்தை இழக்கும், தூக்கத்தை துறப்பார்கள், எல்லாமே நடக்கும். உங்க முதல் கட்ட கருத்தா